பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்றும் பணம் பத்தும் செய்யும் பணமில்லாதவன் பிணம், பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்னும் பலவாறாக பழமொழிகள் உண்டு. எதனையும் சரிவரச் செய்ய வேண்டி நினைத்தாலும் அதற்கு பணம் தேவைப்படும். உணவு, உடை, வீடு ஆகியவற்றை பணத்தின் மூலமே பெற்றிட வேண்டிய நிலை உள்ளது. பணம் எப்போதும் எவரிடமும் கையில் இருப்பது என்பது சாத்தியமில்லை. ஒரு சில சமயத்தில் தேவைக்கு அதிகமாக கூட பணம் கையிருப்பாக இருக்கும். ஆனால் அடுத்த சமயத்தில் செலவுக்கு சல்லி காசு கூட இல்லாத நிலையும் உண்டாகும். ஆனால் நம்மிடம் பணம் வந்து சேருவதில் பல தடைகள் உருவாகும். கடன் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்காது. வேலை பார்க்கும் இடத்தில் ஊதியம் குறிப்பிட்ட நாளில் கிடைக்காமல் போகும். அப்படியே கிடைத்தாலும் அந்த வருமானத்தை கொண்டு எதிர்நோக்கி இருக்கும் செலவுகளில் பாதியை கூட சமாளிக்க முடியாது திணறலாம். மனிதராய் பிறந்த அனைவருக்கும் பணத்தட்டுப்பாடு என்பது பொதுவான ஒன்று. பணம் இல்லாதவனுக்கு 10 பைசா என்றால் பணக்காரனுக்கு 10 லட்சம் என்பதே பணத்தட்டுப்பாட்டின் விகிதாச்சாரமாக இருக்கும். ஒரு சிலர் என்னதான் முயற்சி செய்தாலும் அவ்வளவு எளிதாக பணம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அப்படியே கிடைத்தாலும் போதுமானதாக கிடைப்பதும் இல்லை. பணம் பற்றாக்குறை பிரச்சனையால் குடும்பத்தில் குழப்பம், சண்டை, சச்சரவு போன்றவை உருவாகும். எப்படியாவது பணத்தட்டுப்பாடு தீர்ந்தால் தேவலை என்றெண்ணி பலர் குறுக்கு வழியில் பணம் தேட முனைந்து அவதியுறும் நிலையும் உண்டாகும். இத்தகைய பணத்தட்டுப்பாடு நீங்கிட குரு பகவான் வழிகாட்டுகிறார். இதற்கான பரிகாரத்தை முறையாக செய்தால் பணத்தட்டுப்பாடு போன்ற பிரச்சனைகள் நீங்கும். முதலாவது பரிகாரம், குரு பகவானின் அதிதேவதை பிரம்மன். சிலர் தட்சமூர்த்தி என கூறுவர். இவரின் சன்னதி திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருக்கோவிலில் உள்ளது. ஜென்ம நட்சத்திரத்தன்று இந்த கோவிலுக்கு சென்று செந்தில் ஆண்டவனுக்கு விபூதி, பால், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து வழிபடுங்கள். பின் நவக்கிரக சந்நிதியில் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலையை நேவேதனமாக படைத்து முல்லை பூவால் அர்ச்சனை செய்து வழிபட பணத்தட்டுப்பாடு குறையும். இரண்டாவது பரிகாரம், பிரதி புதனன்று இரவு உறங்கும் முன்பாக சிறிது சுண்டல் கடலையை எடுத்து பொட்டலமாக கட்டி தலையணையில் அடியில் வைத்து உறங்குங்கள். மறுநாள் விழித்தெழுந்ததும் குளித்து முடித்து பொட்டலத்தில் உள்ள கடலையை வேக வைத்து வட திசையில் காகத்திற்கு வையுங்கள். பின் நவக்கிரக சந்நிதிக்கு சென்று குரு பகவானை முல்லைப்பூ கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள். இவ்வாறு தொடர்ந்து 11 வாரங்கள் செய்து வர பணப்பிரச்சனைகள் யாவும் நீங்கிவிடும். மூன்றாவது பரிகாரம், பிரதி வியாழனன்று காலையில் ஏழை அந்தணருக்கு மஞ்சள் ஆடையில் கொண்டைக்கடலையை வைத்து தானம் செய்யுங்கள். சாதுக்கள், துறவிகள், பிச்சை எடுப்போர் ஆகியோருக்கு சுண்டல், இனிப்பு பதார்த்தம் ஆகியவைகளை தானம் செய்யுங்கள். பின் சிவன் கோவிலில் அனைத்து அதிதேவதைகளை வணங்கி பின் நவக்கிரக சந்நிதிக்கு வந்து குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சார்த்தி முல்லைப்பூ கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள். இவ்வாறு தொடர்ந்து 3 வாரங்கள் செய்து வர பணத்தட்டுப்பாடு நீங்கி சரளமாக கையில் பணம் புழங்கும். கையிருப்பும் சேமிப்பும் அதிகமாகும். இப்படி குரு பகவானுக்கு பரிகாரம் செய்வதால் மகனின் உடல்நிலை ஆரோக்கியமாக திகழும். அவனது புகழுக்கு களங்கம் மற்றும் வாத நோய் ஆகியவை விலகிவிடும். ஓம் சாய்ராம்.